திண்டிவனம் புதுச்சேரி வழித்தடத்தில் 35 ரூபாய் கட்டணத்துக்கு பதிலாக 40 ரூபாய் வசூலிப்பதாக புகார். இதையடுத்து அதிகாரிகள் 12 பஸ்களில் திடீர் ஆய்வு நடத்தினர். திண்டிவனம் அருகே புதுச்சேரி செல்லும் அரசு மற்றும் தனியார் பஸ்களில் எந்தவித அறிவிப்புமின்றி பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் முருகேசன் திடீர் சோதனை மேற்கொண்டார். ஜெயபுரம், கிளியனூர், அருவப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் மற்றும் அரசு பஸ்கள் உட்பட மொத்தம் 12 பஸ்கள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தது தெரியவந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட பஸ் கண்டக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கலெக்டருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தில் தொடர்ந்து பயன்பெற KYC, ஆதார் இணைப்பு மற்றும் விவசாய அடையாள எண்ணை பதிவு செய்ய வேண்டும் என கலெக்டர் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தில் 79,094 விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இதில் 5,818 விவசாயிகள் KYC செய்யாமலும் 3,109 பேர் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்காமலும் உள்ளனர். மேலும் 8,571 விவசாயிகள் விவசாய அடையாள எண்ணை பதிவு செய்யவில்லை. இவர்கள் தங்களது வட்டார வேளாண்மை அலுவலர்களை அணுகி பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இதனை பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை மூலம் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மேல்மலையனூரில் அடிப்படை வசதிகளை அதிகரிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு அமாவாசை உள்ளிட்ட முக்கிய நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். ஆடி அமாவாசையன்று 3 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வந்த நிலையில் போதிய கழிவறை, குடிநீர் மற்றும் தங்கும் வசதிகள் இல்லை என பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சாலையோரங்களில் பக்தர்கள் தங்குவதால் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. கூட்ட நெரிசலில் பக்தர்கள் மயங்கி விழுந்த சம்பவங்களும் ஏற்பட்டுள்ளன. பார்க்கிங் மற்றும் போக்குவரத்து நெரிசலுக்கும் நிரந்தர தீர்வு தேவை என கோரிக்கை எழுந்துள்ளது. பெரும் கூட்டம் கூடும் நாட்களில் மருத்துவம், தங்குமிடம், குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா? செஞ்சி அருகே ஆய்வாளர்களுக்கு மிக முக்கியமான வரலாற்றுச் சான்று கிடைத்துள்ளது. வரிக்கல் கிராமத்தில் கிபி 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 16 வரிகள் கொண்ட கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செஞ்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் சுதாகர் மற்றும் மாணவர்கள் வரிக்கல் கிராமத்தில் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வரிக்கல் ஏரி அருகே பாறையில் இருந்த கல்வெட்டுகளை ஆய்வு செய்தனர். கல்வெட்டு பாண்டிய மன்னன் குலசேகரனின் 4ஆம் ஆட்சி ஆண்டில் வெட்டப்பட்டதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது பட்டப்பெயரான கோனேரன்மை கொண்டான் என்ற பெயரில் கல்வெட்டு தொடங்குகிறது. வரிக்கல் கிராமம், பெருமாள் கோவில் மற்றும் சதுர்வேதி மங்கலம் குறித்த வரலாற்று தகவல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுத்த வாகனங்கள். விக்கிரவாண்டி டோல்கேட்டில் நீண்ட வரிசை. வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சுதந்திர தினம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என தொடர்ந்து 2 நாட்கள் விடுமுறை வந்ததால் சென்னையில் வசிக்கும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். விடுமுறை முடிந்து நேற்று மாலை முதல் மீண்டும் சென்னை நோக்கி திரும்பினர். கார்கள், அரசு மற்றும் ஆம்னி பஸ்கள், இருசக்கர வாகனங்கள் என ஏராளமான வாகனங்கள் ஒரே நேரத்தில் சென்றதால் விக்கிரவாண்டி டோல்கேட்டில் நெரிசல் ஏற்பட்டது. மேலும் மேம்பால பணிகளால் சர்வீஸ் சாலையிலும் வாகனங்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. சீர்திருத்த பள்ளியில் இருந்து தப்பிய சிறுவர்கள் விக்கிரவாண்டி அருகே நள்ளிரவில் கத்திக்கத்து வழிப்பறியில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல். செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து 6 பேர் தப்பியதாக கூறப்படுகிறது. இதில் 17 வயதுடைய 3 சிறுவர்கள் பைக் திருடி திருச்சி நோக்கி சென்றுள்ளனர். நள்ளிரவு விக்கிரவாண்டி அருகே கீழக்கொந்தையைச் சேர்ந்த 62 வயது ரவியை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து முண்டியம்பாக்கம் பஸ் நிறுத்தத்தில் நின்றிருந்த அன்சாரியிடமும் கத்தியால் தாக்கி 2 செல்போன்கள் மற்றும் 4,200 ரூபாயை பறித்ததாக கூறப்படுகிறது.
புதுச்சேரி நோக்கி சென்றபோது வளவனூர் அருகே பொதுமக்கள் 3 பேரையும் பிடித்தனர். பின்னர் போலீசார் அவர்களை செங்கல்பட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.